அனைவருக்கும் வணக்கம். வகான் மெய்கெட சுட்டு முதல் ஐமுன் அகான் நிற்றல் ஆகிய பண்பே. இப்போ இந்த நூற்பா வற்றுச்சாரியைக்கு விதி கூறுகிறது. எந்த சூழல் என்பதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வகான் மெய்கெட, அப்போ வகரம் வற்றுச்சாரியில் இருக்கின்ற வகரம் வகர மெய் கெடுகிறது. வகான் மெய்கெட எந்த சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சுட்டு முதல் ஐமுன், சுட்டை முதலாக உடைய ஐகாரம். இப்ப இங்க எடுத்துக்காட்ட பாருங்க, அவை இவை உவை அப்படின்னு வருகின்ற இந்த சொற்கள் சுட்டை முதலாக ஆ இ உ இதை சுட்டை முதலாக உடைய ஐகார ஈற்று சொற்கள். புரியுதுங்களா? சரி, இப்ப இந்த சொற்கள் சுட்டு முதலாக ஐமுன் அகானிற்றல் ஆகிய பண்பே. எப்படி? வகான் மெய்கெட அகானிற்றல் ஆகிய பண்பே இப்படி எடுத்துட்டு வரணும். சுட்டு முதல் ஐமுன் அப்படின்பது அவை அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். சுட்டை முதலாக உடைய ஐ, அதன் முன்பாக என்ன வரணும்? வற்று சாரியை வருது. இவ்வாறு வரும்பொழுது வகான் மெய்கெட அகான் நிற்றல், வகான் மெய்கெட அகான் நிற்றல். அப்ப இதுல இருக்கிற வகர மெய் கெட அங்க என்ன நிற்கும்? அகரம் தான் நிற்கும். இவ்வு குட்டல் ஆ, அகான் நிற்றல் ஆகிய பண்பே, அந்த பண்பை உடையதாக இருக்கும். அதன் பிறகு அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவையற்றை. இது கூட ஐகாரம் சேருது. ஏன்னா சாரியை வேற்றுமை உருவு சேரும்போது இடையில சாரியை வருது இல்லையா, அதுதான் அங்க குறிக்கிறாங்க. அவை வற்று ஐ, இது சொல்லு எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவையற்றை அப்படின்னு மாறுது. அது காரணம் என்னன்னா, இங்க ஐகாரம் வந்திருக்கு, இங்க அகரம் வந்திருக்கு. அவ இந்த இடத்துல எகர உடம்படுமை தோன்றுது. ஐ இதனோட சேரும் பொழுது அந்த உகரம் சென்று ஐகாரம் சேருகிறது. அவையற்றை என மாறுகிறது. இப்ப நமக்கு தேவை இந்த பகுதி தான். இந்த பகுதியில் என்னன்னா சுட்டு முதல் ஐமுன்றது இதுதான். அவை இவை உவை சுட்டை முதலாக உடைய ஐகார இறுதியாக உடைய சொல், அதன் முன்பாக வற்றுசாரியை வரும்பொழுது அதில் இருக்கின்ற வகான் மெய்கெட, வகர மெய் மட்டும் கெடுது. அப்ப அகரம் நிற்கிறது, அகான் நிற்றல் ஆகிய பண்பு நிற்கிறது. அப்ப அவையற்று ஐ சேரும்போது அவையற்றை அப்படின்னு மாறுது. இங்க உடம்புடுமை வருது. இதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.